டாஸ்மாக் கடையில் ஊழியர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டதன் இந்த சிசிடிவி காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். ஊழியர்கள் தாக்கிக் கொண்ட தொடர்பாக வழக்கு பதிவாகவில்லை என்கின்ற ஒரு முதற்கட்ட தகவலும் வெளியாகி இருக்கிறது. டாஸ்மாக் கடையில் ஊழியர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கீழவலம் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையிலிருந்து சிசிடிவி காட்சிகளையும் வீடியோ காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் வல்லவன் மற்றும் பாரதி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பாக காணப்பட்டிருக்கிறது. மது வாங்க வந்தவர்கள் இதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள். கடைக்கு மது வாங்க வந்த நபர் தாக்குதல் குறித்து பதிவு செய்த வீடியோ, இந்த காட்சி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் இந்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன என்பதையும் பார்க்கின்றோம். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டக்கூடிய இந்த பரபரப்பான காட்சிகளை பார்க்கின்றோம். இதனால் மது வாங்க வந்தவர்கள், மது வாங்க வந்தவர்கள் அப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செங்கல்பட்டு செய்தியாளர் பூபாலன் நம்ம இடையே வழங்க கேட்கலாம். என்ன நடந்தது பூபாலன்? எதற்காக இருவருக்கும் இடையான சண்டை? கண்டிப்பாக கோபாலகிருஷ்ணன், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கீழ்வளம் கிராமத்தில் அரசு மதுபான கடையானது இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடையில் 4 ஊழியர்கள் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதுபான கடையில் உதவி விற்பனையாளராக பணிபுரிந்து வரும் வளவன், அதே போன்று அவருடன் பணிபுரிந்து வரக்கூடிய அருளவன் என்பவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. அதே போன்று இதனால் காயமடைந்த அவர் பாரதி என்பவர் மதுராந்தகம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் கீழ்வளம் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் சக ஊழியர்கள் அதே கடையில் பணிபுரியக்கூடிய நபர் தாக்கிய சம்பவமானது அப்பகுதியில் மது பாட்டில் வாங்க வந்தக்கூடிய நபர் ஒருவர் அதனை மொபைலில் வீடியோ எடுத்து உள்ளதால் அது சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. இந்த நிலையில் இந்த மதுபான கடையில் இருவருக்கும் ஏற்பட்ட மோதல் சம்பந்தமாக எவ்வித வழக்கு பதியப்படவில்லை என்று முதல் கட்ட தகவலாக வெளியாகி இருக்கிறது. பூபாலன், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.